மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பேசி பேசி வழி நடத்தினார் என்று படித்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியை படிக்கப் போகிறோம். கர்த்தர் மனிதனோடு பேசி பேசி வழி நடத்துகிற கர்த்தர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, இப்போது நாம் வாழ்கிற அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்று நாம் படிக்கலாம். இந்த ஆபிரகாமிடத்திலே முதலில் 6 முறை வந்து பேசினார் என்று உங்களுக்கு சொன்னேன். முதன்முறை வந்தார், வந்து அவனை அழைத்தார். உன்னுடைய தேசத்தை, இனத்தை, உன் ஜனங்களை விட்டுவிட்டு நான் காட்டும் தேசத்திற்கு வா என்று சொல்லி அவனை அழைத்தார். அப்போதே அவர் அவனுக்கு சொன்னார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெரிய அழைப்பு அது. எவ்வளோ பெரிய பூமி, அதில் எவ்வளோ ஜனங்கள், எல்லாரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அவன் கீழ்ப்படிந்து வந்தான். வந்து கானானுக்கு சேர்ந்தான். கானானுக்கு வந்தவுடன் கர்த்தர் சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். பிற்காலத்திலே இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு, சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று கர்த்தர் சொன்னார். அவனோடு கூட வந்த லோத்து இவனை விட்டு பிரிந்து போனான். அடுத்து 3வது முறையாக கர்த்தர் வந்து சொல்லுகிறார், பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், உன்னுடைய சந்ததி இப்படியாய் பெருகும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி, இந்த தேசத்தை நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அடுத்து 4வது முறையாக அவனிடத்திலே வந்து பேசினார். நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி இப்படியாய் வானத்து நட்சத்திரத்தை போல பெருகும் என்று சொன்னார். அவனோடு உடன்படிக்கை செய்தார். நான் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்து விட்டேன் என்று பேசினார். அடுத்து 5வது முறையாக அவர் வந்தார். அவனுக்கு இப்போது 99 வயது. கர்த்தர் வந்து அவனோடு பேசுகிறார். இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். உன் மனைவியுடைய பெயர் சாராய் இல்லை, அவளுடைய பெயர் சாராள். எதற்காக அந்த பெயர்? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், திரளான ஜாதிகளுக்கு அவள் தாயாவாள், உங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல் 90 வயதான சாராள், 89 வயதான சாராள், 99 வயதான ஆபிரகாம், 2 பேரும் முதிர் வயதுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வழிபாடே நின்று போய்விட்டது. பெற்றுக்கொள்ள எந்த ஒரு திராணியும் 2 பேருக்கும் இல்லை. ஆனால் கர்த்தர் அப்போது சொல்லுகிறார், நான் வருவேன், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன் என்று 6வது முறையாக அவளிடத்திலே கர்த்தர் வந்து சொல்லுகிறார். திரும்ப வருவேன், அப்போது ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் இவனுடைய சொல்லை கேட்டு ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் சோதோமை அழிக்க மாட்டேன் என்று அவனோடு பேசிவிட்டு போனார்.
6 முறை கர்த்தர் பேசினார். அடுத்து இன்னும் கர்த்தர் அவனோடு பேசிய காரியத்தை இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சொன்ன மாதிரியே செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லி சொல்லி வழி நடத்துகிறார், சொல்லி சொல்லி நம்மை தேற்றுகிறார், நம்மோடு பேசி பேசி வழி நடத்துதலை அவர் நமக்கு கொடுக்கிறார். கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது அவர் இருப்பவர் அல்ல. அவர் பார்ப்பார், அவர் கேட்பார், அவர் பேசுவார், அவர் வழி நடத்துவார். கர்த்தர் இங்கே இவளை சந்திக்கிறார். அதே போல் கர்த்தர் சொன்னது போல தன்னுடைய 90வது வயதிலே இவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷம். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர். ஈசாக்குனாக்க புன்னகை, வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிக்கிற ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். 8ஆம் நாளிலே அந்த குழந்தை கர்த்தருடைய உடன்படிக்கையாகிய விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டான். 100 வயது இப்போது ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு. இந்த குழந்தை வளர்ந்து பால் மறந்த போது ஒரு பெரிய விருந்து பண்ணினான் தகப்பனாகிய ஆபிரகாம். அதை பார்த்து ஆகாருடைய குமாரனான இஸ்மவேல் இவர்களை பரியாசம் பண்ணினான். கேலி பேசுகிறான் பாருங்க. அவனும் வாலிப பையன், பெரியவனாக இருக்கான், விபரம் அறிந்தவன். தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய முதல் தாயை இவன் பரியாசம் பண்ணினான். அப்போ 21 10 13 10லேருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். குமாரன் சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. வாலிப பையனா வளர்த்துட்டாரு. இவருக்கு 86 வயசு இருக்கிறப்ப பிறந்த பிள்ளை. இப்போ 14 வயசு ஆயிடுச்சு. நல்லா நிற்கிறான், அப்பா மாதிரி திடகாத்திரமாக நிற்கிறான். ஆனால் சாராள் என்ன சொல்லிட்டா, இந்த அடிமை பெண், நான் சுதந்திரமாக வந்தவள், நான் சட்டப்படி மனைவி, இவள் அப்படி அல்ல, இவள் வேலைக்கு வந்தவள், இவள் பெற்ற குமாரன் என்னுடைய குமாரனோடு ஒன்றாக சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. ஆபிரகாம், அப்பா ஆபிரகாம்னு சொல்கிறான். அவரை ரொம்ப துக்கமாகுது, வருத்தத்தில் இருக்கார். குடும்பத்தில் சண்டை வரப்போகுது, பெரிய பிரச்சனை வரப்போகுது இல்லையா? கர்த்தர் வந்துட்டார். குடும்பங்களில் பிரச்சனை வர்றப்ப கர்த்தர் வருவார், பேசுவார், வழிநடத்துதலை கொடுப்பார். 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். முதல்ல இந்த அம்மா பேச்சை கேட்டு தான் இந்த பிரச்சனை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறபடியெல்லாம் கேள். ஏன்னா கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான்
அவனை 75 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அழைத்தது எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். இடையில் எத்தனையோ காரியங்கள் நடந்தது, தவறுகள் எல்லாம் நடந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார். பார்வோன்ட்ட போய் ஒரு பொய் சொல்லிட்டான், அபிமெலேக்கு கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டான், 2 பேர்த்தையும் இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டான். பெரிய பிரச்சனை வர இருந்தது. ஆனால் கர்த்தர் உள்ளே வந்து அதை தடுத்து இவள் மூலம் ஈசாக்கு பிறக்க வேண்டும். ஈசாக்கு முக்கியம். ஏன் அவன் முக்கியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வேறு வழி இல்லை. ஆபிரகாம் என்ன பண்ணான்? அடுத்த நாள் காலையில் எழும்பினான், அப்பம் தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து இந்த அம்மா ஆகார் தலையில் வச்சு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டான். ரொம்ப கஷ்டமான நேரம். ஆனால் கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம்னா கீழ்ப்படிதல், ஆபிரகாம்னா விசுவாசம், ஆபிரகாம்னா தியாகம். கர்த்தர் அவனுக்கு எதற்கு அழைத்தாரோ, எதற்கு பிரித்தெடுத்தாரோ, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொன்னாரோ அதை அவன் செய்தான். ஆகார் போய்விட்டாள். பாருங்க, அடுத்தது 22ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 8வது முறையாக கர்த்தர் வருகிறார். 7வது தடவை கர்த்தர் பேசி இந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட சொல்லிவிட்டார். இப்போது 8வது முறையாக கர்த்தர் பேசுகிறார். பெரிய சோதனை அவனுக்கு, சோதனையும் வேதனையும் நிறைந்த ஒரு நேரம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தெளிவாக கர்த்தர் பேசுகிறாரு. உன் ஏக புத்திரன், ஒரே பிள்ளைப்பா, உன்னுடைய அன்பான மனைவி தன்னுடைய 90வது வயதிலே பெற்றெடுத்திருக்கிறாள். நீ அவனை நேசிக்கிறாய். உன் நேசகுமாரன் ஏக சுதன், ஓம் பிள்ளை. கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கும் ஒரு பிள்ளை இருக்காரு, அவருடைய புத்திரன், அவருடைய ஏக சுதன் இயேசு, நேசகுமாரனாகிய இயேசு. பாருங்க, இதுக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம வாசிக்கிறப்ப பார்க்க போகிறோம். இவனுக்கு 8வது முறையாக கர்த்தர் இது பேசினது எப்படி இருந்ததோ தெரியல. ஆனால் எப்படி இருந்ததுன்னு பின்னால் நம்ம கலாத்தியர் 3, எபிரேயர் 11 வாசிக்கிறப்ப புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் கீழ்ப்படிந்தான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். 2 வேலைக்காரவங்களை கூட கூப்பிட்டாச்சு. வேண்டிய கட்டை, நெருப்பு எல்லாம் கொண்டு போகிறாங்க. அங்கே இந்த வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு போய் 3 நாள் நடந்து போய் அந்த மலை இடத்திலே வருகிறார்கள். வந்தவுடன் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு அவர்களிடத்தில் ஒன்று சொல்கிறான் பாருங்க, இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். 2 பேரும் திரும்பி வருவோம். அவனுடைய விசுவாசம். கர்த்தர் சொல்கிறாரு, தகன பலியாக பலியிடு. புறப்பட்டு வருகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வார், அவனுக்கு தெரியும். இவன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். இவன் இல்லாமல் அது நடக்காது. உனக்குள் பூவின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஈசாக்கு அதற்காக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஈசாக்குடைய பிள்ளைகள் பிறக்க வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவன் புரிந்து கொள்ளுகிறான். அதே போல் அவர்கள் இருவரும் போகிறாங்க. போகிற வழியில் கட்டை எடுத்து குமாரனுடைய தலையில் வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தூக்கிட்டு வாடா. இவர் கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டார். மேலே ஏறணும் மலையில். பையன் கேட்குறான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? மனசில் ஒரு பதைப்பும் இருந்திருக்கும். அவன் சொல்கிறான், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை
பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வார். பிறகு மேலே போய் சேர்றாங்க. ஒரு பலிபீடத்தை அப்பாவும் மகனும் சேர்ந்து உண்டாக்குறாங்க. கல்லெல்லாம் பொறுக்கி வச்சு பலிபீடம் கட்டியாகி விட்டது. இப்போ ஈசாக்கை கட்டி, குமாரனாகிய ஈசாக்கை கைத்து எடுத்து கட்டுறான். கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். வாலிப பையன் ஒன்றுமே சொல்லலை. 14 வயசு பையன் ஒன்றும் சொல்லலை. கட்டுறாரு, அப்பா தூக்கி பலிபீடத்தில் வைக்கிறாரு. சண்டையெல்லாம் போடலை, பெசாம படுத்திருக்கான். பிறகு தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தியை எடுத்தாச்சு. 9வது முறையாக கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, இதோ அடியேன். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் இது. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாகிய அந்த பெரிய ஈசாக்கை, இயேசுவை, இவனுடைய சந்ததிக்காக ஒப்பு கொடுப்பார். எனவே ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, போதும், நீ ஒப்பு கொடுத்துட்ட, இது போதும். அதே நேரத்தில் பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அது எப்படி அங்கே வரும் ஆட்டுக்கடா? யாரோ வளர்த்த ஆட்டுக்கடா எப்படி மலை உச்சிக்கு தேவையில்லாமல் வரும்? இவர்கள் இந்த பக்கம் ஏறுறதுக்கு முன்னாலே கர்த்தர் அந்த பக்கம் அந்த ஆட்டுக்கடாவை அனுப்பி விட்டு விட்டார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமை. அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து இவர்கள் பலியிட்டார்கள். இயேசு நமக்காக பலியிடப்படுவதற்கு ஒப்புமை இது. அவன் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அடுத்து 2 பேரும் சேர்ந்து கீழே இறங்க வேண்டும். இப்போ 10வது முறையாக கர்த்தர் பேசுகிறார். அங்கேயே பேசுகிறாரு. நீ 16, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் பாருங்க, அவரை விட பெரியவங்க யாருமே இல்லை. எல்லாம் அவரை விட சின்னவங்களா இருக்காங்க. கர்த்தர் தன் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டார். சொல்றாங்கல்ல, சாமி சத்தியம், சாமியே சத்தியம் பண்றாரு. ஏன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு இதெல்லாம் நடக்கும், உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். எனவே கர்த்தர் தன்னுடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பூமியிலே மனிதனாக அவதரித்து தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நாம் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பார்க்கிறோம். நாம் மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவ பிள்ளையாய் இருக்கிறோம். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திரசுவியாற்றின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பொல்லாத மனிதர்களை சாத்தான் உபயோகப்படுத்துகிறான். அவனிடமிருந்தும் பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நமக்காக தேவன் செய்த பெரிய ஏற்பாடுகள் இவை. பழைய ஏற்பாடு முக்கியம், புதிய ஏற்பாடு முக்கியம். ரெண்டையும் படிக்கணும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், நம்மேல் அன்புள்ளவராயிருக்கிறார், அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமுடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. ஆபிரகாமுக்கு பிறகு 400 வருஷத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் ஜனங்கள் பிடித்து தொங்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் இருந்த அந்த கட்டளைகளை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து முடித்து விட்டார். இன்னும் போய் நியாயப்பிரமாணம் பேசிட்டு இருக்கக்கூடாது. லா கில்ஸ். இது தப்பு, அது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ பார்த்தது தப்பு, நீ போனது தப்பு, நீ உட்காந்தது தப்பு, நீ எந்திரிச்சது தப்பு, நீ பாவி, நீ பரலோகத்துக்கு போகிறது முடியாது. இதே தான் இன்னைக்கு ஜனங்கள் நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட 30 வருஷத்துக்கு முன்னால் பண்ண பாவத்தை, 40 வருஷத்துக்கு முன்னால் பாவத்தை, இந்த பாவம் அந்த பாவம்னு போட்டு விளக்கி விளக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? அது எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளி முடித்து விட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்தான். எவ்வளோ பாடுகள்! புறப்பட்டு வர வேண்டும், திரும்பி போகக்கூடாது. உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள், திரும்பி போகக்கூடாது பழைய வாழ்க்கைக்கு. அதுதான் உங்களுடைய பழைய தேசம். அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்தார். வா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், வா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன் சந்ததி யார்? கிறிஸ்துதான். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வர விசுவாசிகள், அவர்கள் உங்கள் பிள்ளைகள். உன் சந்ததி இப்படியாய் பெருகும், கடற்கரை மணலைப் போல, அது வானத்து நட்சத்திரங்களைப் போல. இன்றைக்கு அப்படி பெருகி இருக்கிறது. தெரியல எத்தனை கோடி பேர் பரலோகத்தில் போயிருக்காங்களோ தெரியாது. நம்ம போகிறப்ப பார்ப்போம். கர்த்தர் அன்றைக்கு வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததி. அதே போல் அவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சொந்தம். கலாத்தியர் வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3, எபிரேயர் 11, 2 வீட்டில் போய் வாசிங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆபிரகாம் கர்த்தரோடு ஒத்துழைத்தான். தெரியல எத்தனை பேர் கர்த்தர் முயற்சி பண்ணி பார்த்தாரோ தெரியல. நம்மை முயற்சி பண்ணி பார்த்தார், நாம் வந்து விட்டோம், ஓடி வந்துட்டோம். கர்த்தர் பட்சத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே கோபமா இல்லை. ஏதோ தெரியாமல் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, அட 10 பாவம் கூட பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அட 70 பாவம் கூட பண்ணிட்டீங்கன்னு வைங்க. பைபிளில் போட்டிருக்கு, உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு நாளில் 70 தடவை பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக துணிகரமாக மனுஷனையே நம்மளையே 7 தடவை மன்னிக்க சொல்லியிருக்காரு, நம்மளும் பண்ணிக்கலான்னு நினைக்கக்கூடாது. நோ, அது சரியில்லை.
கர்த்தர் நம்மை மன்னிக்க சொல்லியிருக்கிறார், அவரும் நமக்கு மன்னிப்பார். மன்னிப்பில் தயை பெருத்த கர்த்தர். நாம் ஒழுங்காக வேண்டும். அவரிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அன்னைக்கு ஒரு அம்மாவை பிடிச்சிட்டு வந்தாங்க. விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள்னு. ஐயாவை கூப்பிட்டு வரல, அம்மாவை மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க கல்லெறியலான்ட்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அவளுக்கு சொன்னார், போ இனி பாவம் செய்யாதே. கர்த்தர் சொல்கிறதா தான், போ இனி பாவம் செய்யாதே. ஏதாவது தவறு இருந்தால் அறிக்கை விட்டு கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். குற்ற மனசாட்சியோ வாழக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஐயோ இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். நோ, புட் an end to it. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நான் இன்னும் கொஞ்சம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல ஊரில் பிறந்திருக்கலாம், நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம், நல்ல கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். புட் an end to such talks. இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வையுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். அவருக்கு உங்களை குறித்து திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது. நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் அதை ஆனர் பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் மதிப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் போதுமானவர், போதுமானதற்கும் அதிகமானவர். அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நன்றாய் இருப்பது, நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது, நீங்கள் பொருளாதார செழிப்போடு இருப்பது, நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பது, நீங்கள் தைரியமாய் இருப்பது, நீங்கள் முன்னேறி போவது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர். அவர் அவருடைய சாயல் ரூபத்தில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாமும் அவரை போல அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு ஒரு எதிரி இருக்கான். அவன் தான் பிசாசு. அவனை கட்டி வைக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். தினம் அவனை கட்டணும். என் வீட்டில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் பொருளாதாரத்தில், எங்கள் குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில், அவருடைய நற்குணங்களில், அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டோம், இயேசுவின் நாமத்தினுடைய கற்றேன்னு சொல்லணும். தினம் சொல்லணும். இயேசுநாதரையே வந்து பதம் பார்த்தமே சொல்கிறான்ல, ஒரே ஒரு தடவை என்னை வணங்கிக்கொள், ஒரே ஒரு தடவை. என்ன ஒரு தைரியம்! அவரிடத்திலே அப்படி பேசியிருப்பான் என்றால், கர்த்தருடைய குமாரனிடத்திலே பேசியிருப்பான் என்றால், நம்மக்கிட்ட என்ன பேச மாட்டான்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை படிக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்க, சாராள் தன்னுடைய 127வது வயதிலே மரணித்தாள். அப்போ ஆபிரகாம் அந்த ஊர் மக்களிடத்தில் போகிறாரு. போய் சொல்கிறாரு, ஏத்தின் புத்திரர், ஏத்தியர் இருந்த பகுதி. அவர் போய் கேட்குறாரு, இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க, இவரை விசாரிக்க வந்திருக்கிறார்கள். இவர் கேட்குறாரு, எனக்கு இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ண ஒரு இடம் வேணும். எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இங்கே இருக்கவங்களில் நீர் பெரியவர், பெரிய ராஜா மாதிரி, எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி முடியாது, எனக்கு ஒரு இடத்த விலைக்கு கொடுங்க, எனக்கு வேணும். எல்லா இடமும் உங்களுக்கு தான் சொந்தம், எந்த இடம் வேணும்னு கேளுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மக்பேலான்ற இடத்துல இருக்கிற அந்த நிலம், அந்த குகை, அந்த மரங்கள் அடங்கிய ஒரு இடம், அதை எனக்கு கொடுங்க. கல்லறை பூமியாக அதுக்குரிய விலையை சொல்லுங்க. அப்போ அங்கே சொல்கிறாங்க, என்னையா, நிலத்துக்காரர் சொல்கிறாரு, இது என்னையா பெரிய விலை, 400 சேக்கல் வெள்ளி. ஆளை கூப்பிட்டு நிறுத்து. அவன் 400 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அந்த இடத்தை சொந்த பூமியாக வாங்கினான். அதுதான் இஸ்ரவேல் தேசத்துக்காக வாங்கப்பட்ட முதல் இடம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் கேட்குறாங்க, கல்ற ரொம்ப முக்கியமா? கல்ற முக்கியம். கோயிலுக்கு இடம் வாங்கறதுக்கு முன்னாடி கல்றைக்கு தான் நாங்கள் இடம் வாங்கினோம். கல்ற முக்கியம். உயிர்த்தெழுதலின் நல் நம்பிக்கைக்காக மரிக்கும்போது நாம் அங்கே அடக்கம் பண்ணுகிறோம்.
பாடியை லேசாக விட முடியாதுங்க. அது கர்த்தருக்கு சொந்தம். அந்த இடத்துல இருக்க மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்து திரும்பவுமாக மரித்து போன நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்கள், நம்முடைய சபை பிள்ளைகள் எழுந்து வருவார்கள். அதுக்கு தான் கல்ற. அதற்கு பிறகு கர்த்தர் சொன்னது போல இவன் நடந்து நடந்து பிடித்த இடம், கர்த்தர் சொன்னார், நித்திய உடன்படிக்கை உன்னோடு பண்ணுகிறேன். நித்திய காலமாக நீ நடந்த இடம் உன்னுடைய சந்ததிக்கு சொந்தம். இன்றைக்கு ஹமாஸில் அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கிறது. காரணம் என்ன? அது நித்திய உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடம். அது நித்திய காலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமான இடம். அதை விட்டு கொடுக்க முடியாது. அதுதான் பாருங்க, உலகமெங்கு சிதறி கிடக்கிற யூதர்கள் எல்லாரும் அவன் துப்பாக்கியோடு வந்து இறங்கிட்டான் அந்த ஊரில். எதற்கு? அந்த தேசத்தை காத்துக்கொள்வதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை தோற்றார்கள், ஜெயித்தார்கள், தோற்றார்கள், ஜெயித்தார்கள், தோற்றார்கள், ஜெயித்தார்கள். இப்படி தான் அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம். அவர்கள் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் புரியவில்லை. ஆனால் தான் கர்த்தர் சொன்னார், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய சுவாச காற்று உயிராக இன்றைக்கு இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய 175வது வயதிலே மரணித்தான். அவனுடைய மடியிலே ஈசாக்கு வளர்ந்தான். அவனுடைய மடியிலே ஈசாக்கின் பிள்ளைகளாகிய யாக்கோபு, ஏசா வளர்ந்தார்கள். அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்தினான். நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இவன் தன்னுடைய சந்ததிக்கு போதிப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அவன் போதித்தான். நம்மை அழைத்திருக்கிறார். நாம் போதிக்கிறோமா? நமது பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? கர்த்தர் யார் என்பதை காட்டுகிறோமா? கர்த்தர் அனுதினமும் உங்களோடு பேசுகிறார். வேத வசனங்களை கொண்டு பேசுகிறார். நல்ல போதனைகளை கேட்கும்போது அந்த போதனைகள் மூலம் உங்களோடு பேசுகிறார். உங்கள் மனசாட்சியிலே பேசுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உள்ளான மனிதனுக்குள்ளே, ஆவி மனிதனுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார். சில நேரங்களிலே சொப்பனம், தரிசனம்லாம் வருது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவர் அப்படி பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசி வழிநடத்துகிற கர்த்தர், உங்களை பார்க்கிறவர், கேட்கிறவர், பேசுகிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது அவருடைய விருப்பம். அழைத்தார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை அவருடைய வேலையை செய்ய சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது. அழைத்திருக்கிறார், வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்கள் கண்களை மூடுகின்ற காலத்திலே எப்படி இருப்பீர்கள்? போன வாரமே நான் சொன்னேன், உச்சி வானத்தில் இந்த சூரியன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வர்றப்ப எப்படி அது சூரிய பிரகாசம் இருக்குமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அதிக ஆசீர்வாதங்களோடு அதிக பிரகாசத்தோடு தான் நாம் கண்களை மூடுவோம். அதற்கு பிறகு நித்தியமான வீட்டிற்கு போய் சேருவோம். ஆபிரகாம் அதை தூரத்திலே கண்டு தரிசித்து அதை நோக்கி கொண்டிருந்தபடியால் புறப்பட்ட இடத்திற்கு அவன் திரும்பி போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. தொடர்ந்து முன்னாலே வைத்திருக்கிற அந்த பேரின்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். ஓகே, காட் பிளஸ் யூ. See you next week.
நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் நிறைய ஊழியம் செய்திருக்கிறார். அந்த ஊழியத்தின் அனுபவங்களிலே சிலவற்றை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். சுவிசேஷம் அறிவிக்கிறது அவசியமானு சில சமயத்தில் நமக்கு கேள்வியெல்லாம் வருது. அவசியங்களா அப்படின்னு கேள்வி வருது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த மத்தேயு 28, 18, 19, 20 த கிரேட் கமாண்ட்மெண்ட் இருக்கிறதுல கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை. கர்த்தர் நமக்கு கொடுத்த 10 கட்டளை வேறு. 10 கட்டளை அது நம்முடைய ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது 10 கட்டளைகள். ஆனால் தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை, த கிரேட் கமாண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டால் அது இதுதான். வாசிங்க மத்தேயு 28, 18, 19, 20 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, எல்லாரையும் சீஷராக்க முடியல, ஆனால் எல்லா ஜாதிகள்லையும் 1-2 பேராவது ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கன்றார். எப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொன்னார்? இந்த சுவிசேஷம் பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சொன்னது யாரு? இயேசு. எங்கே சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14 எல்லாருமா வாசிங்களா? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யம்னாக்க நமக்கு 2-3 அர்த்தம் தெரியுது. இப்போ இந்தியா ஒரு ராஜ்யம், உலக நாடுகள் எல்லாமே ஒவ்வொரு ராஜ்யம்தான். எல்லாம் இருந்தாலும் கூட இங்கே இயேசு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயு 13வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு 7 உவமைகளிலே சொல்லியிருக்கிறார். இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். 12வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே பிசாசுடைய ராஜ்யத்தை பற்றியும் ஒன்று பேசுகிறார். நம்ம உலகத்தில் இருக்க ராஜ்யங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அப்புறம் 12வது அதிகாரத்தில் பிசாசுடைய ராஜ்யத்தை குறித்தும் பேசுகிறார். அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கான். போன தடவை அதுக்கு முந்தின தடவை ஏதோ லேசாக சொல்ல ஆரம்பித்தேன். பிசாசுக்கு தேவன் கொடுத்த அதிகாரங்கள், அனுமதிகள் அவனுக்கு அதிகாரமாகவே மாறிடுச்சு. அனுமதி தான் கொடுத்தாரு, ஆனால் அவன் அதிகாரம் ஆக்கிக்கிட்டு வேலை செய்கிறான். அனுமதி இருக்குது, அதனால் நான் அதை செய்வேன்றான். அந்த லேசாக சொன்னேன், 1-2 நான் சொல்லிடுறேன். தேவனுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம்னு இருக்குது. அவன் பிசாசு எந்த அதிகாரத்தை வச்சு வேலை செய்கிறான்? நமக்கு இருக்கிற அதிகாரமா? அது நமக்கு இருக்கிற அதிகாரம் மாதிரி எந்த பிசாசுக்கும் கிடையாது. சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. எந்த பிசாசு நம்மளை ஒருத்தரை கூட பாவம் செய்ய வைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது, வல்லமை கிடையாது. நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏங்க நம்ம பாவம் செய்ய மாட்டேங்கிறப்ப எந்த பிசாசுங்க நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியும்? இயேசுநாதர் பாவம் செய்யாமல் இருந்துட்டார். நம்மெல்லாம்
பூமியில் தானே இருக்கான், சரீரத்தில் தானே இருக்கான், மனுஷன் பலவீனம் தானே, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இந்த கிறிஸ்தவ உலகத்தை பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான். ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்ய எங்கேயாவது அனுமதி இருக்கான்னா இல்லை. சின்ன பாவம் செஞ்சுக்கலாமா, அது கூட அனுமதி இல்லை. என்ன பண்ணுறது, மனுஷன் பாவம் செஞ்சிருவானேன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நிறைய பேர் பாவத்தில் விழுந்துட்டாங்க, உண்மைதான், யார் இல்லை என்னது. திரும்ப பாவத்தை விட்டு எழுந்திருக்கிறது என்ன பாடுபட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். தாவீது செஞ்ச ஒரே ஒரு பாவம் என்னாச்சு? ஒரே ஒரு பாவத்தினால அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவனுடைய ஒரு மகளை இன்னொரு மகன் கற்பழித்தான். வேணுமா அது? அப்புறம் ஒரு மகன் இவனையே கொல்ல வகை தேடுறான், பெரிய சேனையவே கூட்டிகிட்டு வர்றான். தாவீது பயந்து போய் இவனும் இவனுடைய வகைராட்கள் எல்லாம் எழுந்திரிச்சு ஓடுறாங்க, ஓடியே போயிட்டாங்க. அப்படி ஓடுறப்ப சும்மா நாய் போல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவனை தூஷிச்சுக்கிட்டே வர்றான். அவன் சவுலுக்கு சொந்தக்காரன், இவன் தாவீதை ரொம்ப காயமகாரமாக பார்த்து திட்டிக்கிட்டே வர்றான். சாதாரண ஒரு மனுஷன் கேவலம் மண்ணை வாரி தூவிக்கிட்டு நீ இப்படி நாசமாக போடா அப்படி நாசமாக போடான்னு, அது கொஞ்சம் முன்னாடி அந்த தாவீதை பற்றி அவன் பேசிடுவேன். இப்போ தாவீது ராஜாவா இல்லாமல் எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி விரட்டினது அவனுடைய குமாரன் அப்சலோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? தாவீதோடைய அந்த அரண்மனையில் மாளிகையில் மேலே தாவீதோட மறுமனையாட்டிகள்கிட்ட அதே அப்சலோம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பார்க்க அவர்களோட பிரவேசித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்வளோ கொடுமையான காரியங்கள். இவன் செய்த ஒரு பாவத்தினாலே இவ்வளவு வந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தாவீதை மன்னிச்சிட்டார்ல, அதனால் நம்மளும் பாவம் செஞ்சால் மன்னிச்சிருவார்ல. மன்னிச்சிருவார், ஆனால் இதெல்லாம் வாங்கி கட்டணும், வேணுமாக்குறது. பாவத்தில் விழுந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டு எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மனம் நொந்து போயிடுவாங்கன்னு, தாங்கள் எவ்வளோ கேவலமாக போயிட்டோம்னு அவங்க நினைப்பாங்கன்னு விழுந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, நில்லுங்க, பாவம் செய்யாதீங்க, விழுந்துடாதீங்க. பாவம் செய்கிறது விரும்பி போய் விழுகிறது. தவறி விழுந்து போகிறவங்க சிலர் இருக்காங்க, தவறி விழுந்தவங்க எந்திரிச்சிருவாங்க, ஐயோ விழுந்துட்டேன்னு எந்திரிச்சு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவாங்க. ஆனால் விரும்பி பாவம் செய்கிறவர்கள் எழுந்திருக்கிறது ஏறக்குறைய முடியாது. விரும்பி பாவம் செய்ய முடியாது, செஞ்சாக்க திரும்ப எழுந்திருக்கிற முடியாது. இது கர்த்தர் ஒன்வே டிராஃபிக் தான். கர்த்தரை போல் இயேசுவை போல் நீங்கள் வளர்கிறதுக்கு தான் அவர் வழி செய்தாரே ஒழிய விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுக்கு சொல்லலை. சரி, விழுந்து எந்திரிக்கிறவனையும் தொலைஞ்சு போ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே ஒழிய விழுந்தான் எந்திரிச்சான். இப்போவும் சிலர் சொல்லுவாங்க, அந்த போதகரெல்லாம் இப்படி பாவம் செஞ்சான், அவன்லாம் அவனுக்கு செத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன செத்தான் என்ன நாசமாகறான்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். எங்கேயாவது ஒரு தடவை கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலான்னு கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறாரா? பைபிளில் ஒரு வசனம் யாராவது சொல்லுங்க. இனி பாவம் செய்யாத என்ன இருக்கு, நீ என்னை மாதிரி ஆள்டான்றார். நான் என்னுடைய சாயல் ரூபத்தில் உன்னைய படைச்சிருக்கேன். நான் பத்தாவதுக்கு உனக்கு பரிசுத்த ஆவியவே தந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நீ வாழ்க்கையை வாழலாம். நியாயப்பிரமாணத்தின் படி அல்ல, கர்த்தருடைய கிருபையின்படி. கிருபைன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கிருபையில் நடத்துகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எங்கே இருக்குது இந்த வசனம்? ரோமர் 6:14 எடுத்து வாசிங்க. பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாதுங்க. நீங்கள் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறப்ப பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. வாசிங்க பார்க்கலாம். பாவத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது.
அடுத்து அதில் 5:17 எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். ரெண்டு விஷயம் வச்சிருக்கிறாராம். இந்த பக்கத்தில் கிருபையை நிறைய வச்சிருக்கிறாராம், இந்த பக்கத்தில் நீதியை நிறைய வச்சிருக்கிறாராம். இது எடுத்துக்கிறது மட்டும்தானா? கிருபையின் பரிபூரணத்தையும் பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே தூக்கிக்கிறது, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தூக்கிக்கிறது. ரெண்டு பாக்ஸையும் தூக்கிக்கிட்டா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது இல்லை, பூரா கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும், இதெல்லாம் இலவசம்ட்டார், ஈவுன்ட்டார். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கொடுக்க மாட்டேன் நான் சொன்னார், வாங்கிக்கன்றார், ரட்சிக்கப்படுன்றார். இயேசுவை ஏற்றுக்க, தேவனுடைய பிள்ளையாகு, அவருடைய ராஜ்யத்தில் அதிகாரமுள்ள ஆளாக இரு, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இரு, நீ பரலோகத்தின் பிள்ளையாக இரு, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து பிசாசை மிதிச்சு போடு, அவனை துரத்தி விட்டு அவன் கையில் இருக்க அப்படி ஆசீர்வாதங்களை பிடுங்கு, அப்படி சொல்கிறார். அப்படி கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருவனாலே ஜீவனை இது நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவருடைய ஜீவனை கொடுத்தாரே அதே ஜீவன், அந்த ஜீவன் உங்களுக்கு வருகிறது. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஏங்க நீங்கள் அந்த கேட்டகரி தானே? நீங்கள் இல்லையா? நீங்கள் அந்த வகையறாவா இல்லையா? கர்த்தருடைய கிருபை அவர் கொடுக்குற நீதியையும் வாங்கிக்கிறது மட்டும்தானே. நம்ம கிருபையை சம்பாதிக்கிறோமா? ஒரு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் போய் கிருபையாக சம்பாதிக்கிறாங்கங்க, செய்கிறாங்கங்க, இல்லை அங்கே நீதியாக செய்கிறாங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்கிட்ட வந்தால் நீதி என்ன, இவரை விட்டு போனால் பாவம்னு, இவரை நம்புனா நீதி என்ன, இவரை நம்பாமல் போனால் அது அவிசுவாசம், அது பாவம்னு பைபிள் சொல்லுதுங்க. ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இயேசுநார்கிட்ட வரணும், அவரை நம்பணும், அப்படித்தான் தீர்ந்து போச்சு. அப்படி நம்பி ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களாம் நீதிமான்கள், நீங்களாம் பரிசுத்தவான்கள், நீங்களாம் ஏன் பிள்ளைங்க, நீங்களாம் பரலோகத்தின் பிள்ளைங்க. உன் பேர் பாரு பரலோகத்துக்கு எழுதி வச்சிருக்குது, உன்னை பரிசுத்த ஆவியினால் முத்திரையிட்டிருக்கேன் பாரு அப்படின்றார். உங்களுக்கும் தெரியுது இப்போ பரலோகமா நரகமான? பரலோகம் தான். எப்படி தெரியுது? உங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்கள் நீதிமான்கள்ங்கிறார், நீங்கள் பரிசுத்தவான்கள்ங்கிறார், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்குதுன்றார். அப்புறம் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எங்கே? கலாத்தியர் 3:13-14. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே எடுங்க, முதல்ல எடுங்க. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிடுச்சான். எப்படி ஆயிடுச்சான்? இயேசுதார் சிலுவையில் போய் தூங்கிட்டாராம். அதனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு. அந்த ஆபிரகாம்கிட்ட சொன்ன வார்த்தை இருக்கே, அது ரொம்ப விசேஷமான வார்த்தைங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்? பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இதை
ஆபிரகாமுக்கு பிறகு அவன் பிள்ளையா அவன் பிள்ளையா அவன் பிள்ளையா தலைமுறையாக அவன் பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக வைப்பண்டா அப்படி சொன்னால் அது விளங்குது. பூமியில் வம்சங்கள் எல்லாம்னா அது எப்படி? ஆதாம் ஏவாள் உண்டாக்குனதுக்கு பிறகு 2000 வருஷம் கழித்து தான் ஆபிரகாம் வர்றான். அது எப்படி ஆபிரகாம் மூலமாக அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இந்த ஆபிரகாம் மூலமாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அங்கே அப்படி தான் போட்டிருக்கா, வேறு மாதிரி போட்டிருக்கா? எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 12:3. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. அது எப்படிங்க நடக்கும்? நமக்கு விளங்கலை, ஆனால் ஆபிரகாமுக்கு விளங்கி இருக்குது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் பாவங்களுக்கு பரிகாரமே செய்வார். உன் சந்ததியில் வர்றவர் கிறிஸ்து வந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார். அவரை ஏற்றுக்கிறவங்க ஆதாமுடைய காலத்திலேருந்து அதுக்கு அடையாளம் போட்டிருக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டி, அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது எல்லாருக்கும் விளக்கிடும். அந்த பஸ்கா ஆட்டை அடித்தவங்க அவங்க வீட்டில் சாவு இல்லை. அப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார்? இயேசு, தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நமக்கு விளங்கலைங்க. உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா நான் உட்காந்து இப்படியே, நான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் வாட்ஸ்அப் இப்படியே மேலே பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். அது எப்படி? ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தவனெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவனுக்குள்ள அவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அது என்னத்தை அப்படி தான். ஆனால் அவனுக்கு விளங்கி இருக்குதுங்க. இந்த ஆபிரகாம் மூலமாக உடன்படிக்கையை பண்ணி ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீதின் குமாரனா இயேசு, இவர்தான் தேவனுடைய குமாரன், இந்த சந்ததி அப்படின்னு கலாத்தியரில் எந்த அதிகாரத்தில் எந்த வசனத்தில் போட்டிருக்கு? அந்த 3வது அதிகாரத்தில் இருக்கோ, 3:16. ஓ, அங்கனக்குள்ளே பின்னாடியே வருது. 16 எல்லோரும் எடுத்தீங்களா, பார்த்தீங்களா? உங்கள் பைபிளில் இருக்கா இல்லை மற்ற சிலர் பைபிளில் மட்டும் இருக்கா? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்துவக்கிட்ட தான் பற்றி என்னமோ சொல்லிட்டாரு. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் யாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 எழுதியிருக்கு. எங்க பைபிளில் கடைசி புஸ்தகத்தில் போய் எழுதியிருக்குது. இதை அது எப்படி முந்தி இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும்? முந்தி இருந்தவங்களுக்கு இருதயத்தில் சொல்லிட்டார், போடா அது அப்படி தாண்டான்னு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அங்கே எழுதியிருக்கு. இந்த இயேசு தான் அது. இவர் மூலமாக உலகத்தின் பாவமெல்லாம் சுமக்கப்பட்டது. நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பாவங்கள் எல்லாமே அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த உலக மக்கள் இன்றைக்கி இருக்கிற இவங்ககிட்ட இருக்க எல்லா பாவங்களும் எங்கேருந்து வந்துச்சு? அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால் இங்கே இருக்க எல்லாருமே விரியம்பாம்பு குட்டிகளேன்னு வயிறாருல அப்படி இருக்கிறாங்க. இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களை தான் மேலே ஏற்றுக்கிட்டப்ப அவர் சர்ப்பம் போலவே ஆயிட்டாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா இவ்வளவு பாவமும் அங்கே போனவுடனே அது அந்த சர்ப்பத்துக்கிட்டேருந்து அந்த பாவமெல்லாம் வந்துச்சு. இந்த பாவமெல்லாம் இயேசுநாட்டை போனவுடனே சர்ப்பம் போல ஆனார். மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்பட்டார். இப்படி உயர்த்தப்பட்டதுனால தான் இவருக்குள்ளே ரட்சிப்பு.
இந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு அங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆதாமுக்கு ஒரு ஆடு அடித்து அவனுக்கு ஒரு தோல் உடைய கொடுத்தார். எப்படா அந்த வெட்கம் மாறுது? அவன் பாவம் செஞ்சதுனால நிர்வாணியாக இருக்கிறேன், வெட்கமாக இருக்கிறேன்னதுக்கு அவனுக்கு நிர்வாணத்தை போக்க, அவனுக்கு அந்த வெட்கத்தை மாற்ற ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த தோல் உடை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இவன் அத்தி இலையை எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கிறான். அது காஞ்சவன மொடன்னு போயிடும். ஆனால் இவர் தோல் உடை, அதற்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த நாள் முதல் ஆடு அடிக்கப்படுகிறது. காயின் ஆபேல் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, அவங்களும் இந்த இயேசுவாகிய ஆடு அடிக்கப்பட வேண்டும்னு. அதுக்கு அடையாளமாக நீ ஆடு பலி செலுத்தணும், ரத்த பலி செலுத்தணும்னு. ஒருத்தன் ரத்த பலி செலுத்திட்டான், அவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. இன்னொருத்தன் என்கிட்ட காய்கறி தானே இருக்குது, அப்போ ஆபேல் நீ இந்த காய்கறி கொஞ்சம் வாங்கிக்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடு அப்படி கேட்டு வாங்கி ஆடு பலி செலுத்தி இருக்கணும். நம்மளோட அம்மாக்கள் உடனே அவன் ஆடு மேய்க்கிறவன் ஆடு செலுத்திட்டான், இவன் காய்கறி தானே போடுறான், அப்போ காய்கறி தானே கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஆளுங்க ரொம்ப ஞானந்தேன். இவங்களுக்கு வியாபாரமே தெரியாதோ? எல்லா வியாபாரமும் தெரியும். இரத்த பலி செலுத்த வேண்டும். காயின் இரத்த பலி செலுத்தலை, அதை கர்த்தர் அங்கீகரிக்கலை. அதனால் கோபம் வந்து அவன் ஆபேலையே கொள்றேங்கிறான். இந்த விசுவாசிகள் மேலே ஜனங்களுடைய கோபங்கிறது இப்போ இந்த காலத்தில் உண்டானதல்ல. அந்த ஆதாமுடைய முதல் குமாரரே காயின் ஆபேல், அங்கே அந்த பிரச்சனை ஆரம்பித்தது, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளை ஆகிறார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமாக ஆதாமிலேருந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படுறாங்க. அது நமக்கு எப்படி நல்லா விளங்குதுன்னாக்க, அந்த எகிப்து தேசத்தில் பஸ்கா ஆடு அடித்தாங்களே, அதுலேருந்து ரொம்ப நல்லா விளங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே ஆதாமுக்கு ஒரு ஆட்டை அவரே அடித்தார். தேவனே ஒரு ஆடு அடித்து அந்த ஆட்டுக்குட்டி தோலை கொடுத்தாரு. அப்புறமா காயின் ஆபேலுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லிட்டாரு. ஆபேல் பலி செலுத்திட்டான். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பலி செலுத்துனாங்க. உங்களுக்கு யோபுவை பற்றி நல்லா தெரியும். பிள்ளை ஏதாவது பாவம் செஞ்சு தொலைச்சிருந்தா என்ன பண்ணுறது, அதுக்காக கர்த்தர்கிட்ட ஒரு பலி செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவங்கெல்லாம் கூடி விருந்து சாப்பிடுவாங்களாம். விருந்து சாப்பிட்றப்ப என்னத்தையா பேசி தொலைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகிறது, சரி போ நம்ம போய் பலி செலுத்திடலாம். அப்போ யோபு வந்து அந்த குடும்பத்துக்கு அவனே ஆசாரியனாக இருந்து அவர்களை நடத்தினான், அவர்களுக்காக பலி செலுத்தவும் செஞ்சான். அதுக்கு முன்னாடி எல்லாருமே பலி செலுத்தினவனாக தான் இருக்காங்க. அப்படி செலுத்தாதவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதில்லை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான் அப்படி போட்டிருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் பலி செலுத்தினாங்க. அது யார்? இயேசு. அந்த இயேசுவுக்கு அடையாளமாய் பலி செலுத்தப்பட்டது. இயேசுவே வந்து தன்னை பலியாக கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ ஆடு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் இன்னும் நான் போய் ஆடு பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி புதுசாக இன்னொரு ஆலயம் கட்டுவேன்னு இருக்கிறாங்க. அவர் ஆசரிப்பு கூடாரத்தை இடித்தார். இது சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடித்தார். அதுக்கப்புறமா புதுசாக கட்டின தேவாலயம், அது ஏரோதின் தேவாலயம்னு பேர், அதையும் இடித்தார். இப்போ இவங்க தேவாலயம் கட்டுவாங்க, இடிக்க மாட்டாரான்னு பார்க்கலாம். அதை அங்கீகரிக்கவே மாட்டார், அதுக்குள்ளே அவர் வரவே மாட்டார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் வந்தார். சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு கர்த்தர் வந்தார். ஏரோதின் தேவாலயத்தில் இயேசுனாரே வந்து அங்கே பிரசங்கமெல்லாம் பண்ணி அங்கே அநேகரை சுகமாக்குனார். இன்னுமே கட்டப்போகிற ஆலயத்தில் இப்போ கட்டுறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த கிறிஸ்து தான் வந்து உட்காருவேன்னு நமக்கே தெரியுது. ஏன்னா அது ஆலயம் இல்லை, இதுதான் ஆலயம். உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தில் வியாதிக்கோ பிசாசுக்கோ இடம் இல்லை. இதை நீங்கள் நம்பணும், அறிக்கையிடணும். இந்த வியாதியை போராடுற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் எதிர்க்கிறேன். பிசாசை மனசுலேயே பிசாசை எதிர்க்கணும், விரட்டணும். மனசுலேயே பிசாசை போட்டு மிதிக்கணும். மிதிக்கலாமா பாஸ்டர்?
மிதிக்கலாமா பாஸ்டர்? பைபிளில் ஏதாவது வசனம் சொல்லுங்கள். பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனை வையலாமா பாஸ்டர்? வைய வேண்டாம். தூஷணமாய் அவனை குற்றப்படுத்த துணியாமல் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எங்க? பிசாசு மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நாயே பேயே, சரி நாயே பேயை கூட சொல்லிடலாம். நம்ம ஊர் ஆளுக்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்களே, அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. அது கெட்ட வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தானே அதை பேசலாம். நமக்குள்ளே அதெல்லாம் இல்லை, கெட்டதெல்லாம் நமக்குள்ளே இல்லை. நமக்குள்ளே நன்மையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நான் கடிந்து கொள்கிறப்ப கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக போடா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனை மிதிக்கலானாங்க. பால் சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கவும் அப்படின்னா யாராவது செய்வனை பண்ணி பில்லி சோனியை பண்ணி வச்சு அந்த பிசாசை ஏவி விட்டுருந்தாங்கன்னா அந்த சர்ப்பங்களையும் அந்த தேள்களையும் எடுக்க, அந்த பில்லி சூனியங்களை கேன்சல் பண்ண உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு விரோதமாகவே ஏவி விட்டாங்க பாஸ்டர். என்ன செய்யணும்? எனக்கு விரோதமாய் ஏவப்பட்ட பிசாசே, ஏவனா தான் பிசாசு வருமாக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த பிசாசு எவனை எதை ஏவ வேண்டியதே கிடையாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு வர்றேங்கிறான். ஏன்னா மற்ற எல்லாரும் அந்த பிசாசு வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் அவனுடைய கண்ட்ரோல்லே இல்லை. அதனால் உங்களை பிடிக்கணும்னு பார்க்குறான், எவனை விழுங்கலாமோ என்று அப்படின்னு. இப்போ கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு? ஒருத்தர் ஏவி வேற விடுறான், பில்லி சூனியம் செய்கிறாங்கிறான், வாழ்க்கையை நாசமாக்கணுங்கிறான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறான். அந்த பிசாசு ஏவி விட போய் அந்த வீட்டில் இன்னாருக்கு வியாதியை உண்டாக்கு, அப்புறம் இன்னாருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக உண்டாக்கு, இன்னாருக்கு ஏதாவது சண்டை கிண்டை போட்டு ஏதாவது இழுத்துட்டு கிடந்து அப்புறம் கேஸ் எல்லாம் ஆகி இருக்கிற சொத்தெல்லாம் போய் அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கு அப்படின்னு இந்த பிசாசுக்கு சொல்லி விட்டுருப்பேன். அந்த பிசாசு அந்தந்த வேலையை செய்யுது. நல்ல பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்த குடும்பம் திடீர்னு பார்த்தா ஒரு சில வருஷங்களில் மொட்டையாகி தெருவில் நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்குங்களா அப்படின்னா நடக்குங்களா? ஏவி விடுறாங்களா? ஏவி விடுறதை பற்றி கர்த்தர் தானே பைபிளில் எழுதியிருக்கிறாரு. அந்த பாலாக்குங்கிற ராஜா பிழையாமை கூப்பிட்டு இதெல்லாம் ஏவு, என்னமாவது சொல்லு, நீ அவங்கள சபி, நீ சபிச்சிட்டேன்னா நான் அவங்கள சுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவேன் சொன்னானா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அவன் விட பார்த்தான், கர்த்தர் அங்கேயே குறுக்க மறிச்சிட்டார். நீ எதுவும் பேசணும்னா நான் சொல்கிறதான் சொல்லணும். கடைசிக்கு என்ன சொல்லிவிட்டான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டான். அந்த பாலாக்கு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நான் இப்படி காசு கொடுக்குறேன், கடைசிக்கு என்ன அவங்களை சபிக்க சொன்னால் நீ வந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவனோட சண்டை போட்டு அவனை விரட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எவனாவது ஏவி விட்டான்னா வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், போயிடும். யூ ஹாவ் த அத்தாரிட்டி. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். போ சொன்ன மாத்திரத்தில் அது போயிடும், நிற்காது. எதிர்த்து நில், அப்பொழுது அது எப்படி எழுதியிருக்கான் அந்த சாமியார் சொல்லுவார், நான் துண்டைக்கானான் துணியக்கானான்னு ஓடி போயிட்டான் அப்படிம்பார். அது மாதிரி எதிர்த்து நின்று போன்னா அப்படி மிரண்டு ஓடி, he will flee from you. அந்த உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் வந்திருக்கிற உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக வருவார்கள், ஆனால் 7 வழியாய் சிதறி போவார்கள்னு இருக்குதான். ஒரு இடத்துல ஒரு வழியாக கூட ஓடி போக மாட்டாங்க, சிதறி போவார்களாம். நீங்கள் அவ்வளோ அதிகாரம் உள்ளவங்க, அவ்வளவு வல்லமை. அது என்ன செய்யணும்? நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரைட்டு. ஆனால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட இந்த பைபிளில் இருக்க கதையெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்கிறோமா? அவருக்கு எல்லாம் தெரியும். நீ எதையாவது என்கிட்ட பேசுன்றார். அவர்கிட்ட எதையாவது பேசுங்க. ஆதாமை பேசுங்க, ஆபிரகாமை பேசுங்க, ஈசாக்கை பேசுங்க, யாக்கோபை பேசுங்க, எலியாவை பேசுங்க, எலிசாவை பேசுங்க, மோசையை பற்றி பேசுங்க. நீங்கள் எதையாவது பற்றி பேசுங்க. அப்புறம் உலகத்தில் இருக்கிறத சொன்னாலும் அது சபிக்கப்பட்டதாக இருக்குது, அதை போய் என்னத்துக்கு பேசுவானே? அதை விட்டுவிட்டு ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பேசுங்க. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வர்றதுன்னு பேசுங்க. ஏதாவது தப்பு தண்டை ஆயிடுச்சுன்னா விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மன்னிக்க வைக்கிறதுக்கு மன்னிச்சாரா இல்லையா, மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் போட்டிருக்கா. இன்னொரு வரி சொல்லித்தரேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டீர் ஆண்டவரே. நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவனை தள்ளி விட்டுருவீரா ஆண்டவரே அப்படின்னா சரி. அப்புறமேலு அதுக்கு மேலே மிஞ்சி நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவர். எப்படி? நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்புறம் நீர் உம்முடைய நீதிக்கு தக்கதாக எனக்கு செய்யும் ஆண்டவரே. தாவீது சொல்லுவான், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக, என் இருதயத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதில் அளியும் அப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனால் நம்ம உம்முடைய நீதிக்கு தக்கதாக, அவருடைய நீதி எது? அவர் தான் நம்மளை நீதிமான் ஆக்கினார். நம்மளா நீதிமான் ஆக்கிக்கிட்டோம். நம்ம கேட்டோமா? நம்ம பூமியில் பிறக்கணும்னு கேட்டோமா? கேட்கலை, பிறந்துட்டோம். ஏதோ பாவத்தில் பிறந்தேன், நம்ம கேட்டோமா பாவியாக பிறக்கணும்னு? அதுவும் இல்லை. அப்புறம் அப்படியே போகணும்னு விட்டாரா? இல்லை, நம்மளை காப்பாற்றுறேன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தார், நம்ம கூப்பிட்டோமா அவரை? ஏசுனாரே வரணும், பரலோகத்திலிருந்து வாங்க, சிலுவைக்கு போங்க, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மாதிரி செய்யுங்க கேட்டோமா? அவரே வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வான்றாரு. என்கிட்ட வந்தவனே நீ நீதிமான் அப்படிங்கிறாரு, நீ பரிசுத்தவான் அப்படிங்கிறாரு, என் மகிமையை கொடுக்குறேங்கிறாரு, என் பிள்ளைங்கிறாரு, ஆஸ்திகளில் உனக்கு பங்குன்றாரு. அவர் வார்த்தை மாறாதவரான், சொல் தவறாதவரான், பொய்யுரையாதவரான், சொன்ன வார்த்தையை செஞ்சிருவாராம். மெதுவாகிறது. ஆண்டவரே நீங்கள் தாங்க ஆண்டவரே சொன்னீங்க என்னை நீதிமான்னு, என்னை மன்னிப்பேன்னு சொன்னீங்க, என்னை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னீங்க, பத்தாவதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டின்னு சொன்னீங்க, அதுவும் பத்தாது என்னை கூப்பிட்டு உங்களுடைய வலது பாசத்தில் உட்கார வைக்கிறேன்றீங்க. இந்த கெஞ்சி மன்றாடி உருண்டு பிறண்டெல்லாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் இல்லடான்றார். அவர் உங்களை மதிக்கிறார். யார் மதிக்கிறது? அவர் உங்களை மதிக்கிறார், உங்களை கனம் பண்ணுகிறார். இது வேறையா? அதுக்கு என்ன வசனம் பாஸ்டர் சொல்லுவீங்க உங்களை கனம் பண்ணுறாருங்கிறதுக்கு? பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறேங்கிறாரா? இதை விடவா வேற வேணும்? தேவதூதர்கள் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள மிகாவேல், காப்ரியேல், அந்த 2 பேர் தான் பைபிளில் போட்டிருக்கு. இன்னும் ரஃபேல்லாம் என்னமோ சில இடங்களில் போட்டிருக்குது. இருக்கட்டும், எத்தனை பேராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் யாரையாவது கூப்பிட்டு மிகாவேல், காப்ரியேல் இங்கே வா என் பக்கத்தில் உட்காருன்னு யாருக்காவது சொன்னாரா? பயங்கரமான தூதர்கள். அவனெல்லாம் விட்டுவிட்டு அவனெல்லாம் வந்தால் பக்கத்தில் அங்கே நிற்கணும், முன்னாடி வந்து நிற்கணும், ரிப்போர்ட் பண்ணணும், என்னென்ன விஷயம் அங்கே எங்கென்ன நடக்குது அப்படியெல்லாம் சொன்னாலாம் சொல்லணும். அவன் பாட்டு கேட் கிராஷ் பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ளே நுழைய முடியாது. அவன் அங்கே நின்று பதில் தான் பேசணும். ஆனால் உங்களை கூப்பிட்டு அங்கே உட்கார வைக்கிறேன்றார். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பு மட்டுமில்ல, ஒரு மரியாதை, ஒரு கனம் ஒன்று நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அந்த குணம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த குணம் தான் இங்கே வந்திருக்கு. அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில்ங்கிறதுனால தேவனுடைய தன்மைகள்
குணாதிசயங்கள் ஆதாமுக்குள்ளே வைக்கப்பட்டது. அதுதான் வம்சவழி, அதாவது தலைமுறை தலைமுறையாக வருது. இவன் பிசாசுக்கிட்ட போனதுனால பிசாசோடைய புத்தியும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் ஸ்கைசோஃப்ரெனிக்னு சொல்லுவாங்க. ரெண்டு புத்தி, ரெண்டு மனுஷன் உள்ளுக்க இருக்க ஐயா. ஒரு வெள்ளை பூனை ஒரு கருப்பு பூனை, ரெண்டு பூனையும் இந்த ஒன்றுக்குள்ளே இருக்குதுயா அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு நேரம் நல்லவனாக இருக்கணுங்கிறான், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணுங்கிறான். ஒரு நேரம் பிசாசு பண்ணுற மாதிரி அம்புட்டு ஆசையும் அந்த பாவமெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறான், செய்யவும் செய்கிறான். என்னடா இது, நேற்று இந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன்னா, ஆமாம் என்கிட்ட ரெண்டு புத்தி இருக்குதுன்றான். ஒன்று ஆண்டவர் கொடுத்த புத்தி, இன்னொன்று பிசாசு கொடுத்த புத்தி. ஹலோ, எனக்குள்ள அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. ஆனால் வி சூஸ், நாம் எப்படி ஆளாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். வி சூஸ் டு பி காட்ஸ் சில்ட்ரன். வி சூஸ் டு ஹேவ் காட்ஸ் குவாலிட்டிஸ், காட்ஸ் நேச்சர், காட்ஸ் கேரக்டர். தேவனுடைய குணாதிசயங்கள், தன்மைகள், அவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த கேரக்டர் அது எனக்குள்ளே வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். அது சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவம்னா என்னது, என்னை மாதிரி ஆகுங்கன்னு. மருவம் ஆகுதுன்னா என்னது, அவரை மாதிரி ஆக சொல்கிறார். அவர் தேவனுடைய குமாரன், நீங்கள் தேவனுடைய குமாரன். அவர் பாவம் இல்லாமல் இருக்கிறாரு, நீங்களும். அவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரேன்னு. ஆமாம், நீங்கள் பாவம் இல்லாமல் பாவத்தோடு பிறந்தீங்க. ஆனால் புதிதாக பிறக்கிறப்ப எவ்வளோ பாவத்தோடு பிறந்தீங்க. கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்தோம்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ பாவத்தோடு பிறந்தீங்க. அவனும் இல்லை. அப்போ அவர் பாவம் இல்லாமல் இருந்த மாதிரி நீங்களும் பாவம் இல்லாமல் ஆக்கப்பட்டீர்கள். பத்தாவதுக்கு அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை செய்ய, இதை செய்யாது, இதை செய்ய, இதை செய்ய, என் கூட வா அப்படின்றார். அவர் கூட போனால் அவர் மாதிரி ஆயிடுவீங்க. இன்றைக்கி நல்ல நண்பர்கள் இருந்தால் அவங்கள மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. ஸ்கூலில் பிள்ளைங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்கன்னு பார்த்தா அந்த பைலல்கிட்ட இருக்கிற சேட்டையெல்லாம் இவங்களுக்குள்ளே வந்துடும். அப்புறம் இங்கே சேட்டை இங்கே வர்றதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் அங்கே எங்கேயோ சேட்டை பண்ணுறவன் இருக்கான்னு. அப்புறம் மெதுவாக போய் பார்த்தா எவனை கழட்டணுமோ அவனை கழட்டி விட சொல்லுவோம். யார் கூட சேர்றான், பிசாசு கூட சேர்ந்தா பிசாசு மாதிரியே ஆகிட்டு இருக்கிறான், கர்த்தர் கூட சேர்ந்தா கர்த்தர் மாதிரியே ஆகிட்டு இருக்கிறான். இதில் எது சந்தேகமா? இல்லையே. தேவன் நம்மை அவர் சாயல் ரூபத்தில் படைத்தார், அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் வீட்டில் என் பிள்ளையாருன்றார். நம்ம உலகத்தில் பிறந்தால் பாவத்தில் கிடந்த எல்லாம் ஒரு நல்ல சரிதான். ஆனால் உங்களை எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, கிரியேட்டட் அன்னியூ, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உங்கள் தேடி பார்த்தாலும் உங்கள்கிட்ட பாவம் இல்லை, அப்படி ஆக்கி விட்டார். நம்மளாக போய் இதுலேயும் இந்த சேத்துலேயும் அந்த சேத்துலேயுமே விழுந்து எந்திரிச்சு வந்தால் தானே ஒழிய. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். பிள்ளை சேத்துல விழுந்துருச்சுன்னா பெற்றோர் என்ன செய்கிறாங்க, ஓடி போய் தூக்கி குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு சென்டெல்லாம் போட்டு, அந்த வாடையெல்லாம் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு சென்டெல்லாம் வேறு போட்டு எவ்வளோ நல்லா வச்சுக்கிறீங்க. அவர் அதை விட உங்களை விட குறைவான ஆளா? அவர் உங்களை விட பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. ஆமாம், மனுஷனை பார்த்து சொல், பொல்லாதவர்களாகிய நீங்கள்ன்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா உங்களிடத்துல நன்மையானவைகளை கொடுப்பது, ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டால் ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் ஆவியானால் நடத்தப்படுகிறதுனால தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வருது. நீங்கள் கிறிஸ்துவை போல இருப்பீர்கள். கிறிஸ்துவை போல நீங்கள் பூரண புருஷராகும் வரைக்கும் இந்த சபையானது இந்த வசனங்களை பிரசங்கித்து உங்களை அப்படி கொண்டு வரணும்னு, அதுக்காக தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர், மெய்ப்பருங்கிற இந்த ஊழியத்தை சபையில் வச்சிருக்கிறேன்னு கர்த்தருக்கு எழுதியிருக்கிறார்.
நாம் அவரை போல மாற வேண்டும். அவர் மாதிரி தான் உண்டாக்கப்பட்டீங்க, அதனால் அவர் மாறுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் மட்டுமில்ல, தேவனுடைய குணாதிசயம், கேரக்டர், காட்ஸ் கேரக்டர் இஸ் இன் யூ. அப்போ நீங்கள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டதுனால அந்த காட்ஸ் கேரக்டர் உங்களுக்குள்ள உண்டாகிறதான ஈஸி. பிசாசோடைய கேரக்டர் உண்டாகிறதா ஈஸி இல்லைங்க. நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனால். ஒரிஜினல் கிரியேஷன் இன் த இமேஜ் ஆஃப் காட். அவருடைய நேச்சர், அவருடைய குணாதிசயங்கள், அதுக்கு வர்றது ஈஸி. பாவியாக போகிறது தாங்க கஷ்டம். ஏங்க நீங்கள் பாவம் செய்ய போங்க, உங்கள் மனசு உங்களை தேக்குதா இல்லையான்னு பார்க்குறேன். அது தேக்கும். பாவம் செய்ய போனால் தேக்கும். போகாத, மாட்டிக்கிடுவேன், அங்கேயே போட்டு கொண்டுருவேன், போகாதேங்குது. ஆனால் நல்ல காரியம், கர்த்தருடைய காரியத்தை செய்ய போனால் வா போகலாம். அவர் ஆசீர்வதிப்பார், மேன்மையாக உயர்த்துவார். அவர் கொடுக்குற நீதி கிருபையெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அவரை போல ஆகி பூமியில் ஆளுகை செய்யலாம். ஆளுகை தான் அல்டிமேட்டாக, அதான் அவர் விரும்புகிறாரு. ஆதாம் பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தாருன்னா அதெல்லாம் செயல்படுத்துவதற்கான திறமையெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். நீங்கள் தரம் குறைந்தவர்கள் அல்ல. நான் ஒன்றுமில்லை, தூசி குப்பை, எதுவுமே பேசக்கூடாது. பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும், ஆனால் பேசக்கூடாது. வாயிலிருந்து வார்த்தை வர வரைக்கும் அது ஒன்றும் இல்லை. பைபிளில் எழுதியிருக்கு, சிறியன் முதிரா பிண்டம் போல அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு, பிள்ளை பிறந்துருச்சுன்னா, வார்த்தை பாவ வார்த்தை வெளியே வந்துச்சுன்னா பாவமே பிறந்துருச்சுன்னு. வார்த்தையை வெளியே விடாதீங்க. கடினம்தான், எனக்கு தெரியும். நான் இப்போ நேற்று இன்னைக்கு விசுவாசி ஆகலை. அந்த காலத்திலேருந்து இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி 40 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன். அநேக அனுபவங்கள் வழியாக வந்திருக்கிறோம். இப்போ நல்லா தெளிவாக இருக்கிறோம். அவர் எப்படி நன்மை செய்கிறவராக உங்ககிட்ட வர்றாரோ, நன்மையானவைகளை பேசுகிறாரோ, உங்ககிட்ட நன்மையானவைகளை மட்டும் பேச, கிறிஸ்துவை போல நீங்கள் மறுரூபமாக, அதற்கான வார்த்தைகளை தான் பேசுவேன், உங்களுக்கு நன்மையானவைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவேன் என்று தீர்மானித்து கொண்டேன். வேதத்தை வாராய்ந்து பார்த்து அவரை கேட்டால் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்னடா கேட்டேன்றார். அது எங்கேயோ ஒரு வசனம் இருக்கேன், மீகா 5:8 என்னமோ ஒன்று. மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு, எங்கே இருக்கு வசனம்? மீகா 6:8. மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு எது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்டார் உன்கிட்ட? அடங்கி இருன்றார், என்கிட்ட இருன்றார். என்னை விட்டு போனேன்னா அங்கே மாட்டிக்கிடுவேன்றார். இவருக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இருக்குது. இவரை விட்டு வெளியேறி போனால் பிசாசு பிள்ளை பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சி போயிடுறான். போகாதேன்றார், என் கூட இருன்றார். 10 கற்பனைகள் நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. எப்போ கொடுக்கப்பட்டது? எகிப்து தேசத்தில் அவங்க ரட்சிப்புக்காக பஸ்கா ஆடு பலியிடப்பட்டது, சாகாமல் பிழைச்சாங்க. ஆனால் இவங்க கன்றுக்குட்டி செஞ்ச பிறகுதான் வனாந்தரத்தில், ஏன்டா இப்படியாண்டா கெட்டு தொலைகிறீங்க அப்படின்னு 10 கட்டளைகளை கொடுத்தாரு. 10 கட்டளைகள் நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உதவி செய்யுமே ஒழிய அவங்கள ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்டவங்கள ரட்சிப்புக்குள்ளே பாதுகாத்துக்கும், வெளியே போக விடாமல், கர்த்தரை விட்டு போகாமல் உங்களை காப்பாற்றிடும். 10 கட்டளைகள் என்ன சொல்லுகிறது சொல்லுவீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ விக்கிரகங்களை செய்யவோ
நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஈச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் என்ன செய்யும்? கர்த்தரை விட்டு உங்களை போகாமல் பாதுகாத்துக்கும். திருட போனால் ஏய் திருடாதேன்னு சொல்லிடும். பொய் சொல்ல ஏய் பொய் பேசாதேன்னு சொல்லி தேய்க்கிறோம். எல்லாம் பிசாசுக்கிட்ட போகாமல் தேக்கக்கூடிய இந்த 10 கற்பனைகள். இது ரட்சிப்பை உண்டாக்கலை. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு உண்டான பிறகு உங்களை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளுகிறது. அதுக்காக கட்டாயம் 10 கட்டளையும் தெரியணும். இன்றைக்கி அமெரிக்காவிலெல்லாம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 10 கட்டளையெல்லாம் செவுத்தில் எழுதி போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. ஏன்? எழுதி போட்டால் அதை பார்த்துட்டு கெட்டு போகாமல் இருந்துருவான்ல. எல்லோரும் கிடட்டோம்னு சும்மா விட்டானுங்க. கொடுமைங்க. ஓகே, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எந்திரிச்சனுக்கு ஜெபம் பண்ணுறேன். இன்று உங்களுக்காக ஏற்கனவே ஜெபித்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களிலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் ஜெபித்திருக்கிறேன். ஜெபத்தை கேட்டார், ஆமென் என்று சொன்னார். ஆதலால் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு உண்டாயிருக்கிற இந்த போராட்டத்தில் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்து என்னை சரியான பாதையிலே வழி நடத்தி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பண்ணுகிறார். வாக்குத்தத்த வசனங்களை என்னுடைய இருதயத்திலே கொடுக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாயாலே பேசுகிறேன். அந்த நன்மையான அந்த வாக்குத்தத்த வசனங்களால் என்னுடைய வாயை நான் நிரப்புகிறேன். ஆதலால் என்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கர்த்தர் என்னோடு இருந்து ஆதாம் ஏவாள் எப்படி வாலிபர்களாக உண்டாக்கப்பட்டிருந்தார்களோ அதுபோல இந்த வசனங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளும் போது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆண்டு வாலிபத்துக்கு திரும்புவேன். சாட்சியாக ஆபிரகாம் சாராள் இருக்கிறார்கள். சகரியா இன்னொரு ஆள் யாரு? ஆமாம், அவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் சாட்சியாக நமக்கு இருக்கிறது. சொல்லு பார்க்கலாம். நான் கர்த்தர் சிருஷ்டித்தபடி நல்ல வாலிப பெண்ணாக வாலிபனாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற பலத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிப்பேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனாலே உலகத்தை ஜெயிக்கிறேன். தேவனால் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இவர்கள் மேல் தங்குவதாக. இப்போ அறிக்கை பண்ணப்பட்ட அந்த வசனங்களின்படியே இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் நிறைவேறுவதாக. இன்று இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள்ஸ், எல்லா போராட்டங்களில் நீர் இவர்களுக்கு கூட இருந்து ஜெயம் கொடுக்கிறீர். நீர் கூட இருக்கிறீர். நீர் கூட இருக்கிறீர். நீர் கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற ஜெயங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழட்டும். கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மா